கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாங்க. ஏசாயா 44 அதிகாரம் 24வது வசனம். உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் எழும்பி நடப்பது கர்த்தருடைய கிருபை தாங்க. கர்த்தருடைய கிருபை இல்லாமல் நாம் வாழவே முடியாது. ஒவ்வொரு நாளும் நாம் குடிக்கின்ற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, உண்ணுகிற உணவு, உடுக்கிற உடை எல்லாவற்றையும் தந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறவர் நம்முடைய கர்த்தர். தாயின் கருவில் உருவாக்கினவர் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழி நடத்துகிறவர் தகப்பன் ஒருவரே. பிரியமானவர்களே, சில சமயங்களில் நம்முடைய தேவைகள் கூட நிறைவேறாவிட்டால் கர்த்தரிடத்தில் கேட்டு ஒன்றுமே நடக்கலேன்னு நினைக்கிறோம். ஆனாலும் கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. சில காரியங்கள் நமக்கு உடனே கிடைத்து விட்டால் நாம் கர்த்தரை கூட மறந்து விடுகிறோம். கர்த்தர் நமக்கு செய்த காரியங்களுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோமா? பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள் ஏற்ற காலத்தில் அவருக்கு தெரியும். கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய தேவைகளை கர்த்தரிடத்திலே கொண்டு வருவோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்கள் குறைவுகளை எல்லாவற்றையும் நிறைவாக்கி ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசித்து வழி நடத்துகின்ற அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய நாளுக்காக நன்றியப்பா. தாயின் கருவில் என்னை உருவாக்கி ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்துகின்ற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தகப்பனை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அந்த தேவைகள் ஒவ்வொன்றும் தகப்பனை உமது சித்தப்படி நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். God bless you.